அதிகாலையில் திருமுகம் தேடி அர்ப்பணித்தேன் என்னையே. ஆராதனை துதி ஸ்தோத்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தேன். அதிகாலையில் திருமுகம் தேடி அர்ப்பணித்தேன் என்னையே. ஆராதனை துதி ஸ்தோத்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தேன். ஆராதனை துதி ஸ்தோத்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தேன். ஆராதனை 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 தனை ஆராதனை 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 அன்பரேசுராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே. அன்பரேசுராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே. இந்த நாளின் ஒவ்வொரு நிமிடமும் உந்தன் நினைவால் வேண்டும். இந்த நாளின் ஒவ்வொரு நிமிடமும் உந்தன் நினைவால் நிரம்ப வேண்டும். என் வாயின் வார்த்தையெல்லாம் பிறர் காயம் ஆற்ற வேண்டும். என் வாயின் வார்த்தையெல்லாம் பிறர் காயம். கரங்களை உயர்த்தி ஆராதனை 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 அன்பரேசுராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே. தட்டோமா கரங்களை. உந்தன் ஏக்கம் விருப்பமெல்லாம் என் இதய துடிப்பாக மாற்றும். எந்தன் ஏக்கம் விருப்பமெல்லாம் என் இதய துடிப்பாக மாற்றும். என் ஜீவனாட்களெல்லாம் ஜெப வீரன் என்று எழுதும். என் ஜீவனாட்களெல்லாம் ஜெப வீரன். ஆராதனை 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 தனை ஆராதனை 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 அன்பரேசுராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே. அன்பரேசுராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே
சுவிசேஷ பாரம் ஒன்று என் சுமையாக மாற வேண்டும். சுவிசேஷ பாரம் ஒன்று என் சுமையாக மாற வேண்டும். என் தேச எல்லையெங்கும் நாமம் சொல்ல வேண்டும். என் தேச எல்லையெங்கும் நாமம் சொல்ல வேண்டும். ஆராதனை 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 அன்பரேசு ராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே அன்பரேசு ராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே உமக்குகந்த தூய பலியாய் இந்த உடலை ஒப்பு கொடுத்தே. உமக்குகந்த தூய பலியாய் இந்த உடலை ஒப்பு கொடுத்தே. ஆட்கொண்டு என்னை நடத்தும் அபிஷேகத்தாலே நிரப்பும். ஆட்கொண்டு என்னை அபிஷேகத்தாலே கரமுயர்த்தி ஆராதனை 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 அன்பரேசு ராஜனுக்கே ஆவியான உம்மை நோக்கி பார்க்கின்றேன். உம்மை நினைத்து துதிக்கின்றேன். உம்மை நோக்கி பார்க்கின்றேன். உம்மை நினைத்து உடைய எழுந்து நிற்போமா? Shall we stand? ஸ்தோத்திரம் ஏசப்பா, ஸ்தோத்திரம் ஏசையா, ஸ்தோத்திரம் ஏசையா, ஸ்தோத்திரம். நீரே என் செல்வம், ஒப்பற்ற என் செல்வம். சேர்ந்து சொல்வோமா? ஒப்பற்ற என் செல்வம், உம்மில் மகிழ்கிறேன். நான் என்னை மறக்கின்றேன். உம்மில் மகிழ்கிறேன். நான் என்னை மறக்கின்றேன். கரமுயர்த்தி உம்மை நோக்கி பார்க்கின்றேன். உம்மை நினைத்து துதிக்கின்றேன். உம்மை நோக்கி பார்க்கின்றேன். உம்மை நினைத்து துதிக்கின்றேன். ஏசையா, ஏசையா, ஹல்லேலூயா. ஏசையா, ஸ்தோத்திரம் ஏசையா, ஸ்தோத்திரம் ஏசையா, ஸ்தோத்திரம்.
மணி போல என்னை என்னை காக்கின்றீ. ஓ கண்ணின் மணி போல என்னை காக்கின்றீ. உமது உமது சமூகமே சமூகமே தினம் எனக்கு தீபமே. தினம் எனக்கு தீபமே. உம்மை நோக்கி பார்க்கின்றேன். உம்மை நினைத்து துதிக்கின்றேன். உம்மை நோக்கி பார்க்கின்றேன். உம்மை நினைத்து துதிக்கின்றேன். ஏசையா ஏசையா ஸ்தோத்திரம். ஏசையா ஸ்தோத்திரம். ஏசையா ஸ்தோத்திரம். ஏசையா ஸ்தோத்திரம். உலகம் வெறுக்கையில் கரமுயர்த்தி சொல்லுமா, நீரோ அணைக்கின்றீர். உலகம் வெறுக்கையில் என்னை நீரோ அணைக்கின்றீர். உமது அணைப்பிலே அந்த வெறுப்பை மறக்கின்றேன். அந்த வெறுப்பை மறக்கின்றேன். உம்மை நோக்கி பார்க்கின்றேன். உம்மை நினைத்து துதிக்கின்றேன். உம்மை நோக்கி பார்க்கின்றேன். உம்மை நினைத்து துதிக்கின்றேன். ஏசையா ஏசையா. Yes Lord, we worship you. Your name is highly lifted up. ஏசையா ஸ்தோத்திரம். ஏசையா ஸ்தோத்திரம். நீரே என் செல்வம், ஒப்பற்ற என் செல்வம். நீரே என் செல்வம், ஒப்பற்ற என் செல்வம். உம்மில் மகிழ்கிறேன் மகிழ்கிறேன். நான் என்னை மறக்கின்றேன். நான் என்னை மறக்கின்றேன். கையை உயர்த்தி உம்மை நோக்கி பார்க்கின்றேன். உம்மை நினைத்து துதிக்கின்றேன். உம்மை நோக்கி பார்க்கின்றேன். உம்மை நினைத்து துதிக்கின்றேன். ஏசையா ஏசையா ஸ்தோத்திரம். ஏசையா ஸ்தோத்திரம். ஏசையா ஸ்தோத்திரம். ஏசையா ஸ்தோத்திரம். உம்மை நோக்கி பார்க்கின்றேன். உம்மை நினைத்து துதிக்கின்றேன். உம்மை நோக்கி பார்க்கின்றேன். உம்மை நினைத்து. கரங்களை உயர்த்தி 2 முறை சொல்லுமா, உம்மை நோக்கி பார்க்கின்றேன். உம்மை நினைத்து துதிக்கின்றேன். ஏசையா ஏசையா ஸ்தோத்திரம். ஏசையா ஸ்தோத்திரம். ஏசையா
ஸ்தோத்திரம் ஏசையா ஸ்தோத்திரம். ஆமென். பழைய ஒரு பாடல் உங்களுக்கு தெரிந்திருக்க வாய்ப்பில்லை, பட் பாடுவோம். ஸ்க்ரீனில் இருக்கும் நினைக்கிறேன். தேடுங்கள் கண்டடைவீர், தேவதேவனின் தூய திருமுகம் காண தேடுவோம் அதிகாலமே. பழைய பாடல் சேர்ந்து கரங்களை தட்டி பாடுவோம். தேடுங்கள் கண்டடைவீர், சென்ற வாழ்நாள் எல்லாம் காத்தார், எந்த சேதமும் வந்தணுகாமல், இந்த புது தினம் கண்டடைய தந்தனரே தமது கிருபை, இந்த புது தினம் கண்டடைய தந்தனரே தமது கிருபை. தேடுங்கள் கண்டடைவீர், தேவதேவனின் தூய திருமுகம் காண தேடிடுவோம் அதிகாலம். தேடுங்கள் கண்டடைவீர். கரங்களை உற்சாகமா தட்டி கருத்தை உணர்ந்து கரங்களை தட்டி நல்ல சுகம் பலன் தந்து வல்ல நலாவியும் மீந்து, நல்ல சுகம் பலன் தந்து வல்ல நல்லாவியும் மீந்து, ஜெயம் எடுத்து சொல்லத மண்பெண்ணிலே பொழிந்தார், வெல்ல பிசாசை ஜெயம் எடுத்த சொல்லத்தம் அன்பினிலே பொழிந்தார். தேடுங்கள் கண்டடைவீர், தேவதேவனின் தூய திருமுகம் காண தேடிடுவோம் அதிகாலம். தேடுங்கள் கண்டடைவீர். ஊனோடை தந்தாதரித்து இந்த ஊழிய பாதையில் காத்து, ஊனோடை தந்தாதரித்து இந்த ஊழிய பாதையில் காத்து, கூப்பிடும் வேளை செவி கொடுத்து கேட்டிடும் யாவையும் மீந்தனரே, கூப்பிடும் வேளை கொடுத்து கேட்டிடும் யாவையும் மீந்தனரே. தேடுங்கள் கண்டடைவீர், தேவதேவனின் தூய திருமுகம் காண தேடிடுவோம் அதிகாலமே. தேடுங்கள் கண்டடைவீர். ஜீவனும் உள்ள நாளெல்லாம் தேவனை கீர்த்தனம் பண்ணி, ஜீவனுள்ள நாளெல்லாம் தேவனை கீர்த்தனம் பண்ணி, ஓசையுள்ள கைத்தாளத்தோடு இயேசுவை ஸ்தோத்தரிப்பேன், ஓசையுள்ள கைத்தாளத்தோடு நேசையா இயேசுவை ஸ்தோத்தரிப்போம். தேடுங்கள் கண்டடைவீர், தேவதேவனின் தூய திருமுகம் காண தேடிடுவோம் அதிகாலம். தேடுங்கள் கண்டடைவீர். கரங்களை தட்டி காலையில் ஸ்தோத்திர கீதம்
இந்த வேளையில் வேதத்தின் தியானம், இந்த வேளையில் வேதத்தின் தியானம். நல் ஜபத்தூபம் எனது இன்பம், நற்கிரியைகளும் செய்துழைப்பேன். நல் ஜபத்தூபம் எனது இன்பம், நற்கிரியைகளும் செய்துழைப்பேன். தேடுங்கள் கண்டடைவீர், தேவதேவனின் தூய திருமுகம் காண தேடிடுவோம் அதிகாலம். தேடுங்கள் கண்டடைவீர். கர்த்தரை நான் எப்பொழுதும் என் கண் முன்னில் நிறுத்தி நோக்க, கர்த்தரை நான் எப்பொழுதும் என் கண் முன்னில் நிறுத்தி நோக்க, நாள் முழுதும் அவர் பின்னடக்க நேர் வழி பாதை காட்டிடுவார். நாள் முழுதும் அவர் பின்னடக்க தேடுங்கள் கண்டடைவீர். தேவனின் தூய திருமுகம் காண தேடிடுவோம் அதிகாலம். தேடுங்கள் கண்டடை. சென்ற வாழ்நாளெல்லாம், சென்ற வாழ்நாளெல்லாம் காத்தார், ஒரு சேதமும் வந்தணுகாமல். சென்ற வாழ்நாளெல்லாம் காத்தார், ஒரு சேதமும் வந்தணுகாமல். இந்த புது தினம் கண்டடைய தந்தனரே தமது கிருபை. இந்த புது தினம் கண்டடைய தேடுங்கள் கண்டடைவீர். தேவதேவனின் தூய திருமுகம் காண தேடிடுவோம் அதிகாலம். தேடுங்கள் கண்டடைவீர். கரங்களை மேல உயர்த்தி, சென்ற வாழ்நாள் எல்லாம் காத்தார், எந்த சேதமும் வந்தணுகாமல். இந்த புது தினம் கண்டடைய தந்தனரே தமது கிருபை. இந்த புது தினம் கண்டடைய தந்தனரே தமது கிருபை. தேடுங்கள் கண்டடைவீர். கரங்களை உயர்த்தி கடைசியாக, நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கு அப்பா என்று ஆராதனை உள்ளத்தோடு அவரை நோக்கி பார்த்து ஆராதனையின் பகுதியை முடிப்போமா? தேங்க்யூ ஜீசஸ். நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. எத்தனை இன்பமே உந்தன் சமூகமே. ஓ எத்தனை இன்பமே உந்தன் சமூகமே. உள்ளமும் உடலுமே, உள்ளமும் உடலுமே உமக்காயேங்குதே. இயேசுவே, உள்ளமும் உடலுமே உமக்காய் ஏங்குதே. நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. நீங்க போதும்
ஏசப்பா உங்க சமூகம் எனக்கப்பா. புது பலன் தருகிறீ, புது எண்ணெய் பொழிகிறீர். சத்தத்தை உயர்த்தி பாடுமா. புது பலன் தருகிறீ, புது எண்ணெய் பொழிகிறீ. கனி தரும் மரங்களா செழித்தோங்க செய்கிறீ. ஆஹா, கனி தரும் மரங்களா செழித்தோங்க செய். நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. அப்பாவும் சந்நிதியில் எப்போ நான் வந்து நிற்பேன். கரங்களை உயர்த்தி ஒரு குரலாய். அப்பா உம் சந்நிதியில் எப்போ நான் வந்து நிற்பேன். உம் திருமுகம் கண்டு நான் திருப்தியில் மூழ்குவேன். உங்க திருமுகம் கண்டு நான் மூழ்குவேன். நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. ஒன் லாஸ்ட் டைம் கரங்களை மேல உயர்த்தி. தேனிலும் இனிமையே தேவிட்டாத அமுதமே. ஆஹா, இனிமையே தேவிட்டாத அமுதமே, தேவிட்டாத தேடியும் கிடைக்காத, தேடியும் கிடை ஒப்பற்ற செல்வமே. நாங்கள் தேடியும் ஒப்பற்ற செல்வமே. நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. விரும்பினால் உட்காரலாம். தேங்க்யூ. சந்தோஷமா ஒரு ஆமேன். அந்த அதிகாலை வேலைக்காக கர்த்தருக்கு நான் நன்றி சொல்லுகிறேன். அடுத்த 20 நிமிடம் உங்கள் கூட கர்த்தருடைய வார்த்தையை நான் பேச விரும்புகிறேன். சங்கீதத்தின் ஒரு சில வசனங்களை மட்டும் வாசிக்கிறேன். 63 சங்கீதம் 63 முதல் 3 வசனங்கள். Psalm 63 verse 1 to 3. O God, you are my God. என் தேவனே நீர் என் தேவன். Early will I seek you. அதிகாலமே உம்மை தேடுவேன். My soul thirsts for you. என் ஆத்துமா உமக்காய் தாகமாய் இருக்கிறது. My flesh longs for you in a dry and thirsty land where there is no water. இரண்டாம் வசனம். So I have looked for you in the sanctuary to see your power and your glory. Because your loving kindness is better than life, my lips shall praise you. இந்த சங்கீதக்காரன் சொன்ன அந்த முதல் வார்த்தை ஃபர்ஸ்ட் வேர்ஸில், அதிகாலமே நான் உம்மை என்ன செய்கிறேன், தேடுகிறேன். பக்கத்தில் ஒருத்தர் தட்டி சொல்லுங்க, அதிகாலமே நான் கர்த்தரை தேடுகிறேன். பைபிளில் அந்த சீக், ஏர்லி வில் ஐ சீக் தி, நான் கர்த்தரை தேடுகிறேன். அந்த சீக் என்ற வார்த்தை 313 முறை பைபிளில் வருகிறது. அந்த தேடுகிறேன் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் இங்கிலீஷில் அக்ரஸ்லி பர்சியூ, மிகுந்த
ஆக்ரோஷத்தோடு கர்த்தரை பின்தொடர்ந்து நோக்குவதென்று அர்த்தமாகும். டு அக்ரெசிவ்லி பர்சியூ காட். ஆமென். எத்தனை பேர் தேவனை ஆக்ரோஷமாக தேடுறீங்க? தேவனை தேடணும். இப்படிப்பட்ட கடின காலங்களில் தேவனை தேடணும். சங்கீதக்காரன் சொன்னான், மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல் என் ஆத்துமா உமக்காய் வாஞ்சிக்கிறது, தேடுகிறது என்பது போல நம்ம இன்னும் தேசம் எழுப்புதல் காணணும்னா, நம்முடைய வாழ்க்கையில் கடந்து போகிற பல துன்பங்களில் தேவனை நம்ம நிறைவாக அவருடைய பலன்களை காணணும்னா ஒரு அக்ரெசிவ்னஸ், தேவனை தேடணும், தேவனை வேகமாக ஓடி பிடிக்கணும். அந்த சங்கீதக்காரனுடைய ஆழங்களும் அவர்கள் எழுதுகிற வார்த்தைகளை கேட்டால் புரிஞ்சு கொள்வீங்க. அவங்க தேவனை அதிகமாக தேடினாங்க. கஷ்டங்கள், தொந்தரவுகள் தேடுகிறோம் அப்படின்னா நம்ம ப்ரையாரிட்டிஸை ரீஅரேஞ்ச் பண்ணணும். எதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் இருக்கோ அதெல்லாத்தையும் மாற்றி அமைச்சு தேவனுக்கு முதலிடம் கொடுக்கணும். அப்படின்னா என்ன பாஸ்டர், இதுதான் இன்றைக்கி ரொம்ப முக்கியமாக இன்றைக்கி செய்ய போகிறேன், இதெல்லாங்க முக்கியம், எனக்கு கர்த்தரை தேடுறதாங்க முதல்ல முக்கியம் என்று அந்த ப்ரையாரிட்டிஸை ரீஅரேஞ்ச் பண்ணணும். ஆண்டவரை தேடணும். ஆமென். சில நேரம் தேவைப்பட்டால் ஒரு நேரம் ஆகாரத்தை விட்டுடணும். ஒரு ஆமீன் வரல பாருங்க. ப்ரையாரிட்டிஸை ரீஅரேஞ்ச் பண்ணணும். இன்றைக்கி நான் கர்த்தருடைய வீட்டுக்கு போனோம், ஆனால் எங்கள் ஊர்லேருந்து நிறைய பேர் வராங்க. எல்லாரையும் உட்கார வச்சுட்டு, நீங்கள் இல்லை எனக்கு முதலிடம், எனக்கு கர்த்தர் தான் முதலிடம் என்று அவங்களுக்கு வீட்டில் ஏதாவது சமைச்சு வச்சுட்டு 5 மணிக்கு ஆராதனை முடிச்சுட்டு தான் அவங்கள தேடணுமே தவிர, அதனால் அவங்கள விட்டுணுன்னு சொல்லலை. டு அக்ரெசிவ்லி பர்சியூ. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஏதோ பின்னுட்கார்ந்து வேடிக்கை பார்த்து, வாரம் போனால் பாஸ்ட் ஏதோ ஒன்று பேசுவார், ஒரு கடமைக்கு போனோம், ஒரு ஆமீன் போட்டோம், ஒரு காணிக்கை போட்டோம் என்று வாழ்வது கிறிஸ்தவம் அல்ல. நம்முடைய சிந்தனையில், ஆவியில் ஆண்டவர் சொன்னார், உங்கள் முழு இருதயத்தோடு, முழு பலத்தோடு, முழு ஆத்துமாவோடு நீங்கள் கர்த்தரை என்ன செய்யணுங்க? தேடணுங்க. தேவனாயிருப்பார். சங்கீதக்காரன், அதிகாலமே நான் உம்மை தேடுகிறேன், என் ஆத்துமா உமக்காய் தாகமாக இருக்கிறது, என் மாமிசம் வறண்ட நிலத்தில் இருக்கின்ற வட்டாந்தரை போல நான் உம்மை தேடுகிறேன். ஆமென். தேவனோடு கூட இருக்கின்ற அந்த பங்கில் நம்ம வீக்காக இருக்கக்கூடாது, ஸ்ட்ராங்காக இருக்கணும். எதுவுமே கர்த்தரை இன்னும் அதிகமாக தேடுவீங்க. எவ்வளோ தூரம் தேவனை தேடுவதில் நீங்கள் பலவீனமாக இருக்கீங்களோ உங்கள் சோதனைகள் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும். எவ்வளோ தூரம் தேவனை தேடுவதில் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கீங்களோ உங்கள் பலவீனங்கள் அவ்வளோ வீக்காக இருக்கும். கர்த்தரை தேடுவேன்னு சொல்கிறவங்க ராமேன்னு சொல்ல மாட்டீங்க. ஸ்ட்ராங்காக தேடினீங்கன்னா டெம்டேஷன் வீக் ஆகிட்டே இருக்கும், வீக்காக தேடினீங்கன்னா டெம்டேஷன் ஸ்ட்ராங் ஆகிட்டே இருக்கும். அதனால் கர்த்தரை நீங்கள் அதிகமாக தேட வேண்டும். கர்த்தரோடு நடக்கணும். ஜெயிக்கிற ஒரு ஆவியை நீங்கள் பெற்றுக்கொள்ளணும். வெற்றியில் நீங்கள் நடக்கணும். கர்த்தரன் மேய்ப்பராக இருக்கிறார் என்ற உறவில் நீங்கள் நடக்கணும். அவரை இன்னும் ஊக்கத்தோடு தேடணும். நீதிமான்கள் செய்யும் என்ன ஜெபம்? ஊக்கமான ஜெபம் என்பது போல ஊக்கத்தோடு தேட வேண்டும். கர்த்தரை அக்ரெசிவாக பர்சியூ பண்ணணும். சங்கீதம் 10:4 இப்படி சொல்லுகிறது. சங்கீதம் 10:4, the wicked in his proud countenance. the wicked என்ற வார்த்தைக்கு அர்த்தம் அக்கிரமக்காரன். அவன் தன்னுடைய பெருமை முகத்தில் கர்த்தரை தேடுவதில்லையாம். God is in none of his thoughts. கூர்ந்து கவனிங்களேன் அந்த வார்த்தையை. நான் நீதிமான்களோடு பேசிக்கொண்டிருக்கிறேன். நீங்கள் ஒரு ஆமீன் சொல்வீங்க நம்புகிறேன். ஆமீன் சொல்லாதவங்களாம் இப்போ நீதிமான்கள் இல்லையோ? இன்னொரு வாட்டி, நீதிமான்களோடு பேசிகிட்டு இருக்கேன். இப்போ பைபிள் திடீர்னு ஒரு வசனத்தை சொல்லுது, அக்கிரமக்காரர்கள் தங்கள் பெருமையின் நிமித்தமாக கர்த்தரை என்ன செய்வதில்லையாம்? தேட மாட்டார்களாம். God is in none of his thoughts. பைபிள் யார் அக்கிரமக்காரன்? அவனை கெட்டான், இவனை கொன்னான், இவனை பண்ணான், அவன் மட்டும் இல்லை அக்கிரமக்காரனா? என் பைபிள் சொல்லுது, யாரெல்லாம் தங்களுடைய வாழ்க்கையில் தேவனை தேடாமல் இருக்காங்களோ அவங்க எல்லாரும் யாராம்? நீங்களே சொல்லிட்டனால நான் தப்பிச்சுக்கிட்டேன். ஆமேன். அவனுடைய நினைவுகளில் அவர் இல்லையாம். யாருடைய நினைவில் கர்த்தர் இல்லையோ அவர்கள் யாராம்? அக்கிரமக்காரர்கள். இங்கே இருக்கிற நீங்கள் எல்லாமே நல்லவங்க நான் நினைக்கிறேன், அக்கிரமக்காரர் இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ wicked என்ற வார்த்தையை இணைத்து ப்ரௌட் கவுண்டனன்ஸ் அப்படின்றார். பெருமையின் முகத்தோடு தேவனை, நான் என்ன கடவுளை தேடுறது அப்படின்னு நினைக்கிறவர்களை கர்த்தர் அக்கிரமக்காரன்னு சொன்னார். ஆமென். யாரெல்லாம் தேவனை தேடலையோ,
யாரெல்லாம் இப்போ அல்லேலூயா சொல்லலையோ? எத்தனை பேர் ஆண்டவர் தேடுறீங்க? வாழ்க்கையில் தேவனுடைய தொடுதல் நமக்கு தேவை, தேவ பிரசன்னம் நமக்கு தேவை, தேவ ஞானம் நமக்கு தேவை, தேவ தயவு நமக்கு தேவை, தேவ காருண்யம் நமக்கு தேவை. இதெல்லாம் தேவையா இருந்து இந்த உலகத்தில் துன்பங்களுக்கு நடுவே ஜெயித்து வாழணும்னா நீங்களும் நானும் ஒன்றை செய்யணும். கர்த்தரை என்ன செய்ய வேண்டும்? தேடணும். 2 பேரை சொல்லுங்களேன், கர்த்தரை தேடு அப்படின்னு அவங்கள அடிக்கிற மாதிரி சொல்லுங்க. ஆமென், ஹல்லேலூயா. அவர்களை ஊக்கத்தோடு தேடணும், ஜெபத்தில் தேடணும். சொல்லுங்களேன், ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஆராதனையில் தேடணும், கொடுப்பதில் தேடணும், சபைக்கு வர்ற நேரத்தில் தேடணும், சபைக்கு வருவதில் தேடணும். எல்லா விஷயத்திலும் எந்த துன்பம் வந்தாலும் எந்த கஷ்டம் வந்தாலும் எல்லாரையும் பார்க்கணும். ஆனால் யாரையும் பார்க்கறதுக்கு முன்னாடி முதல்ல கர்த்தரை தேடுங்கள். அவரை நோக்கி பார்த்த முகங்கள் ஒரு நாளும் வெட்கம் அடைவது. தேடுங்கள். ஆமென். தேடுவது ரொம்ப முக்கியம். ஆமென். இந்த தேடணும் அப்படின்னா உங்களுக்கும் தேவனுக்கும் ஒரு நல்ல உறவு இருக்கணும். அப்போ உங்கள் ஆத்துமாவை உங்கள் ஆவியை நீங்கள் அப்படி வச்சுட்டே இருக்கணும். ஆமென். இந்த வாரம் முடிஞ்சிடும், இன்னைக்கு சண்டே முடிஞ்சிடும், ஈவினிங் சர்வீஸ் முடிஞ்சிடும், கம்யூனியன் முடிஞ்சிடும், திங்கட்கிழமை தொடங்கிடும் உங்கள் உலக வாழ்க்கை. ஆனால் அந்த உலக வாழ்க்கையில் இருக்கும்போதும் டெய்லி கிட்டத்தட்ட 500 செய்திகள் நம்மளது மட்டும் இருக்கு. எத்தனையோ தேவ மனிதர்களின் செய்திகள் இருக்கு. சும்மா இருக்கும்போதெல்லாம் ஆமென் அந்த சீரியல் இந்த சீரியலை குறைச்சிட்டு தேவ வார்த்தையை கேளுங்க. தேவனை தேடுறதை கற்றுக் கொடுக்குறேன் உங்களுக்கு. உங்கள் வாழ்க்கையில் அந்த வார்த்தைகள் உள்ள வந்துட்டே இருக்கணும். ஏன்னா விசுவாசம் கேள்வியினால் வருகிறது, கேள்வி கர்த்தருடைய வார்த்தையிலிருந்து வருகிறது. கோஷி பாஸ்டரின் சத்தம் உங்கள் வீட்டில் கேட்டுட்டு இருக்கணும். அது எங்கே பாஸ்டர் கிடைக்கும்? யூடியூப்பில் கிடைக்கும், ஃபேஸ்புக்கில் கிடைக்கும். செய்திகளை அப்லோட் பண்ணிகிட்டே தான் இருக்கும். வாரம் 3 செய்திகளை கொடுக்குறோம். ஆமென். நல்ல சத்தங்களை கேட்கணும். நல்ல தேவ அபிஷேகம் உள்ள தேவ மனிதருடைய சத்தத்தை ஒரு நாள் கேட்காம நீங்கள் இருக்கக்கூடாது. சாப்பிடாம நீங்கள் தூங்குறதில்லை என்பது போல வார்த்தையை கேட்காம நீங்கள் ஒரு நாள் கூட தூங்கக்கூடாது. வார்த்தையை கேட்கணும், பைபிளை படிக்கணும். உங்கள் வாழ்க்கையில் அனுதினமும் கர்த்தருடைய வார்த்தையின் மகத்துவங்களும் நிறைவுகளும் ஊற்றப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். அப்படிப்பட்டவர்கள் தான் தேவனை தேடுகின்ற நிறைவில் உறவில் நிலைச்சிருக்க முடியும். சண்டே 2 ஆமேன் சொல்லிட்டு மண்டேலேருந்து சாட்டர்டே வரைக்கும் தேவனுக்கும் உங்களுக்கும் தொடர்பில்லாதவர்களை வாழக்கூடாது. 7 நாள் நான் கர்த்தரை தேடுவேன்னு சொல்றோங்க. ஒரு ஆமேன் சொல்ல மாட்டீங்களா? ஏன் சிலர் மட்டும் வல்லமை உள்ளவர்களாக இருக்கிறார்கள்? ஏன் சிலர் வல்லமை அற்றவர்களாக இருக்கிறார்கள்? துன்பங்கள் கஷ்டங்கள் வரும்போது அந்த துன்பமும் கஷ்டமும் நாங்களை வேற எங்கேயும் தள்ளக்கூடாது. ஜெப அறைக்கு தள்ளிடணும், முழங்காலுக்கு தள்ளிடணும், வேத வாசிப்புக்கு தள்ளிடணும், ஆராதனைக்கு தான் தள்ளணுமே தவிர துன்பங்களும் கஷ்டங்களும் நம்மளை தேவனை விட்டு தள்ளக்கூடாது. தேவன் பக்கமாக திரும்பி நான் கர்த்தரை தேடுவேன்னு சொல்றவங்க 2 கையை உயர்த்தி ஆமேன்னு சொல்ல மாட்டீங்களா? 90ஆம் சங்கீதத்தினுடைய 10ஆம் வசனத்தில் சங்கீதக்காரன் சொல்றான், those who know your name, amen, those who know your name will put their trust in you. Amen. I think it's 90:10. For you, O Lord, have not forsaken those who seek you. Amen. உங்க நாமத்தை அறிந்தவர்கள் உம்மை என்ன செய்கிறார்களாம்? நம்பி இருக்கிறார்கள். உம்மை தேடுகிறவர்களை நீர் ஒரு நாளும் புறக்கணிப்பது இல்லை. ஆமென். எத்தனை பேர் தெரியும்? கர்த்தரை தேடுகிறவர்களை கர்த்தர் ஒரு நாளும் புறக்கணிப்பதே இல்லை. அவரை தேடுவேன்னு சொல்றவங்க மட்டும் ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்களா? ஹல்லேலூயா. ஸோ நீதிமான்கள் அக்கிரமக்காரர் என்று பைபிள் அவ்வப்போது சங்கீத புஸ்தகத்தில் பிரித்து பிரித்து பேசும்போது பைபிள் சொல்கிறது அக்கிரமக்காரர் யார் என்றால் ஒரு கொலை பண்ணவங்க மட்டும் இல்லைங்க. சர்ச்சுக்குள்ளே உட்கார்ந்துட்டு அவரை தேடாமல் இருக்கீங்க பாருங்க, அவங்களையும் அப்படி தான் சொல்லுது. ஏன்னா அவங்களுடைய பெருமையின் முகத்தால் அவர்கள் என்ன செய்வதில்லையாம்? தேவனை தேடுவதில்லை. ஆமென். அவர்கள் தங்கள் சிந்தனைகளில் தேவனை தேடாமல் இருக்கிறார்கள். என்ன பிரச்சனை வந்தாலும் என்ன கஷ்டம் வந்தாலும் நீங்கள் உடனே கர்த்தாவே அப்படின்னு சொல்லிடணும், ஆண்டவரை தேடிடணும். போகிற வழியில் கூட ஏதோ ஒரு பிரச்சனை வருது, ஆண்டவரே இதை நான் உங்ககிட்ட சொல்லிடுறேன்னு. எப்போவுமே எது வந்தாலும், நல்லது வந்தாலும் கெட்டது வந்தாலும் அவர் நினைவாக இருக்கீங்கன்னா அவரை தேடுகிறீங்கன்னு அர்த்தம். அவரை தேடுகிறவர்களுக்கு பல நன்மைகளை கர்த்தர் செய்கிறார். நல்லவர் ஆமேன்னு சொல்ல மாட்டீங்களா? பக்க சொல்லுங்க, என்ன வந்தாலும் நான் அவரை புறக்கணிக்க மாட்டேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவரே சொல்றார், என்னை தேடுங்கள், என்னை தேடுங்கள். அப்போ நீங்கள் அவரை தேடலாம், என்ன பண்ணுறீங்க? அவரை என்ன செய்கிறீங்க? இக்னோர் பண்ணுறீங்க. இப்போ நான் இங்கே இருக்கிறேன், உங்களை பார்த்து சொல்கிறேன் என்ன பாருங்க அப்படின்றீங்க. நீங்கள் வேணும்னே வெளியே பார்த்தீங்கன்னா என்ன அர்த்தம்? என்ன செய்கிறீங்க? புறக்கணிக்கிறீங்க என்பதால் கர்த்தர்
அதிகாலமே என்னை தேடுங்கள் தான் சொல்றார். நீங்க தேடலைன்னா நீங்க அவர் என்ன செய்றீங்க? புறக்கணிக்கிறீங்க. புறக்கணிக்காதவர்களாய் நீங்கள் இருக்க வேண்டும். ஆமென். தேவனுக்கு எத்தனை பேர் உங்க நேரத்தை கொடுப்பீங்க? ஆண்டவருக்கு எதையுமே கொடுப்பேன்னு சொல்றவங்க ஆமென் சொல்ல மாட்டீங்களா? aggressively pursue God. ஆமென். 10ஆம் அதிகாரத்தினுடைய 4ஆம் வசனம் இப்படிதான் சொல்லியது. wicked with a proud countenance do not seek God. ஆமென். ஹalleluya. எது பேர் ஜெபிப்பீங்க? தேவைப்பட்ட உபவாசம் பண்ணுவீங்க, தேவைப்பட்ட பைபிளை படிப்பீங்க. கர்த்தரை தேடுகிறவர்களை கர்த்தர் ஒரு நாளும் கைவிடவே. அக்கிரமக்காரர்கள் நேரம் எடுத்து கர்த்தரை தேட மாட்டார்களாம், பைபிள் படிக்க மாட்டார்களாம். என்ன ஒரு அமைதி நிலவுது காலையில். ஆமென். எப்பொழுதுமே தேவ சிந்தை உள்ளவர்களாக இருக்கணும். திடீர்னு இன்னைக்கு உங்களுக்கு ஒரு ப்ரொமோஷன் லெட்டர் வருது, கையில் வாங்கணுன்னே என் தேவ பிள்ளை, என் பிள்ளைகள் எனக்கு நல்லா தெரியும், எங்கள் பிள்ளைங்க உடனே கர்த்தாவே தோத்திரம் தான் சொல்லும். அப்படி இருக்கிறவங்களாம் ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இது ஏன் திறமை அல்ல ஆண்டவரே, இது நீங்கள் தான் கொடுத்தீங்க என்று ஒரு காட் கான்சியஸ் பர்சனாகவே நீங்கள் வாழ்ந்திட வேண்டும். தேவன் உங்கள் சிந்தனைகளில் எப்பொழுதும் இருக்க வேண்டும். தேவன் யாருடைய சிந்தனையில் இல்லையோ அவர்களை பைபிள் விக்கெட் என்று சொல்லியது. ஆமென். ஹல்லேலூயா. ஸோ தேவனை நினைக்கிறவர்களாய், தேடுகிறவர்களாய், துன்பங்கள், கஷ்டங்கள், குடும்பத்தில், பொருளாதாரத்தில் வருத்தங்கள், கவலைகள் வரும்போதெல்லாம் கர்த்தரை நோக்கி அழுது கூப்பிடுகிற சுபாவத்தை நீங்கள் வளர்த்து கொண்டு அந்த நாமத்தில் நிற்பீர்களேயானால், அந்த சிந்தனைகள் வளர்த்து கொள்வீர்களேயானால், அந்த உறவில் நடக்கிற உங்களை கர்த்தர் வாழ வச்சு அழகு பார்க்கிற நல்ல சமயங்களை கர்த்தர் உங்களுக்கு தருவார். நல்ல ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்களா? ஹல்லேலூயா. 14ஆம் அதிகாரம் சங்கீதம் 14:2 சொல்லுகிறது, The Lord looks down from heaven upon the children of men to see if there are any who understand, who seek God. பரலோகத்தில், நான் இதை உங்களுக்காக பிரித்து சொல்கிறேன், நீங்கள் ஆமீன் சொல்லினோம். பரலோகத்தில் இருக்கிற தெய்வம் நியூ லைஃப் சர்ச் இருக்கிற பிள்ளைகளை பார்த்துட்டு ஒருத்தராவது என்னை நிஜமாக தேடுறவங்க, புரிஞ்சு தேடுறவங்க இருக்காங்களா என்று கர்த்தர் யோசிக்கிறாராம். அப்படின்னா அவருடைய வாஞ்சி என்னன்னா, நீ அதிகாலமே அவர் என்ன செய்யணும்? தேடணும். மத்தியானத்தில் அவரை தேடணும், எந்த துன்பத்திலும் அவரை தேடணும். ஆமேன். என்னை தேடுகிறவர்களை இருக்கிறார்களோ என்று மனுபுத்தர்களுக்கு நடுவே கர்த்தர் தேடுகிறார். பாஸ்டரே, கோஷியே அப்படின்னு சொல்கிறேன், நீ கர்த்தரை தேடணும். விசுவாசிகளே, நீங்கள் கர்த்தரை தேடணும். பெற்றோர்களே, நீங்கள் கர்த்தரை தேடணும். குழந்தைங்களே, நீங்கள் கர்த்தரை தேடணும். இதுதான் உங்களை குறித்த தேவ திட்டம். வியாபாரத்தில் இருக்கீங்களா? அனுதினமும் கர்த்தரை தேடுங்கள். அரசியல் இருக்கீங்களா? அனுதினமும் கர்த்தரை தேடுங்கள். டாக்டராக இருக்கீங்களா? காலையில் அவரை தேடுங்கள். அட்வொகேட்டாக இருக்கீங்களா? கர்த்தரை தேடுங்கள். எந்த துறையில் இருந்தாலும் தேவ பிள்ளையா நீங்கள் இருப்பீங்கன்னா உங்களை குறித்து கர்த்தர் பரலோகத்திலிருந்து நினைப்பதும் வேண்டுவதும் நீங்கள் அவரை தேட வேண்டும். நான் அவரை தேடுவேன்னு சொல்றவங்க மட்டும் கரங்களை உயர்த்தி அல்லேலூயா என்று சொல்லுங்க பார்க்கலாம். I am looking for a people that will look at me, that will seek me என்று சொன்னார். நீங்க தேடினா நீங்கள் அவரை கண்டடைவீர்கள். 2 கரங்களை உயர்த்தி உங்களை பார்த்து சொல்றேங்க, இந்த ஒரு செய்தியை கேட்கும் போது உங்களுக்குள்ளே இருக்கின்ற வாஞ்சைகளை கர்த்தர் பெருக்கி எந்த நிலையிலும் கர்த்தாவே என்று கதறி கூப்பிடுகின்ற ஒரு சுபாவத்தை வளர்த்து கொண்டு வாழ்ந்து பாருங்க. உங்க துன்பங்களுக்கு நடுவே நீங்க கூப்பிடுவதற்கு முன்பாகவே கர்த்தர் எழுந்தருளி வந்து உங்கள் துன்பங்களை தொலைத்து தள்ளி வெற்றியின் மகத்துவத்தை தந்து உங்களை வாழ வைக்க என் தேவன் பெரியவராயிருப்பார். சங்கீதம் 27:8 இப்படி சொல்கிறார். Amen. When you said seek my face, amen. 27:8. When you said seek me, என் முகத்தை தேடுங்கள் என்று நீர் சொன்னபோது, my heart said to me, என் இருதயம் எனக்கு சொன்னது, உங்க முகத்தை நான் தேடுவேன். பக்கத்தில் ஒருத்தர் தட்டி சொல்லுங்களேன், அவர் முகத்தை நான் தேடுவேன். சொல்றார், do not hide your face from me. உங்க முகத்தை என்னை விட்டு என்ன செய்யாதையும் மறைக்காதையும். do not turn your servant away in anger. கோபத்து நிமித்தம் உங்க தாசனை நீங்க தள்ளி விடாதீங்க. நீர் தான் எனக்கு ஒத்தாசையாய் இருந்தீர், நீர் என்னை கைவிடக்கூடாது, நீர் ரட்சணித்து எனக்கு புறக்கணிக்க கூடாது என்று சொல்லிவிட்டு கீழே சொல்கிறார், என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தரை தேடுகிற என்ன கர்த்தர் கைவிட மாட்டார். எத்தனை பேர் அந்த வசனத்தின் ஆழத்தை புரிஞ்சுக்கிறீங்க? தேடுறவங்களா இருந்து பாருங்களேன், உங்களை யார் கைவிட்டாலும் என் கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார்.
இன்னொரு முறை சொல்வேன், நீங்க ஆமென் சொல்லணும். நீங்க கர்த்தரை தேடுகிறவர்களாய் அவரை தேடுங்கள் என்று சொன்னபோது நான் அவர் முகத்தை தேடுவேன் என்று தேடுகிறவர்களாய் இருந்தால் தேடுகிற உங்களுக்கு அவர் பிரத்யட்சமாய், சங்கீதக்காரன் தாவீது சொல்றான், என் தாயும் தகப்பனும் என்னை கைவிட்டாலும். 3 பேரை தட்டி சொல்லுங்க, தேடுவதில் மட்டும் குறைஞ்சிராத. நீர் எனக்கு சகாயராயிருந்தீர், நீர் என்னை கைவிட மாட்டீர். எத்தனை பேருக்குள்ள ஒரு நம்பிக்கை இருக்கு, அவரை தேடுற என்ன கர்த்தர் கைவிட மாட்டாரு? கையை மேல உயர்த்தங்க பார்க்கலாம். சூழ்ச்சிகள் பண்றாங்களா? கூட இருந்து குழி பறிக்கிறாங்களா? தெரியாமலே பின்னாடி குத்துறாங்களா? முன்னாடி போற வழியில உனக்கு குழிய நோன்றாங்களா? என்ன ஆகுமே தெரியலன்னு பயப்படுறேனா? அவரை தேடிட்டு போ. எவனை எங்க வைக்கணுமோ கர்த்தர் வச்சு உன்னை சேர்க்க வேண்டிய கரையில் வைத்து, யார் உன்னை கைவிட்டாலும் கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். நல்ல வரல் இல்லையா? சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. குடும்பத்தில் உடைவுகள் வருகிறதா? கர்த்தரை தேடுங்கள். வாழ்க்கையில பிரச்சனை வருதா? கர்த்தரை தேடுங்கள். திறக்காத கதவுகளை திறப்பார், தேவைகளை சந்திப்பார். உனக்கு தேவனா தாய் மாறி வந்து நிற்பார், தேவனா தகப்பன் மாறி வந்து நிற்பார், வாழ்க்கையை ஆசீர்வதிப்பார். அவர் உங்களை கைவிட மாட்டார். சங்கீதம் 14:2 இப்படி சொல்லுகிறது, The Lord looks down from heaven upon children to see. அதை மீண்டும் அந்த வசனத்தை சொல்றேன். ஆண்டவர் யார் தேடுவாங்கன்னு பரலோகத்திலிருந்து உற்று பார்க்கிறார். ஆமென். அப்படின்னா அவருடைய வாஞ்சை, அவருடைய விருப்பம், இன்னைக்கு என் மகள் இந்த துன்பத்தில், இந்த கஷ்டத்தில் என்ன தேடுவாங்களா அப்படின்னு. தேடுறவங்களா இருந்து பாருங்களேன், அற்புதங்களா உங்க வாழ்க்கை நிறைஞ்சிரும். நான் அதனுடைய தீர்ப்பை சொல்லி முடிச்சிடறேன். நீங்க கர்த்தரோடு நடந்த ஒரு முகத்தை தேடினா, ஆமென். எப்படி அந்த 14:2 படிக்கும்போது எப்படி இருக்குன்னா, நீங்க அவரை தேடுறீங்க டெய்லி, திடீர்னு உங்க இஷ்டத்துக்கு போயிடுறீங்க. நம்ம இந்த இந்த சிலர்லாம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, இந்த 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 ஏதோ சொல்லுவாங்களே, காதல் அது இதெல்லாம், ஐ மிஸ் யூ. என்னவா அந்த மிஸ் வேற. ஓகே, இந்த மிஸ் யூ அப்படின்றது ஒரு ஆழமான வார்த்தை. அப்படின்னா உன்னை நான் இழக்கிறேன்னு அர்த்தம். நீ என் கூட இருப்பேன்னு நினச்சேன், நீ என் கூட இல்லை. என்ன சொல்கிறார் அவரு? உங்களை பார்த்து, இந்த அழகு முகத்தெல்லாம் காலில் பார்த்து, ஒன்றும் புரிய மாட்டேங்குது. அரை தூக்கத்தில் அப்படியே 5 மணி அப்படியே தள்ளாடி நம்ம அப்படியே வாரமெல்லாம் போயிட்டு ஊரெல்லாம் சுற்றிக்கிட்டு, தோழனோடும் தோழியோடும், ஆமேன், வியாபாரத்தோடும், தின்னும் குடித்தும் புசித்தும் குடித்தும் கொண்டாடியும் தள்ளியும், ஆமேன், நீங்கள் வாழும்போது அவர் பரலோகத்தில் உட்காந்து இப்படி சொல்கிறான், என் மனுப்புத்திர பிள்ளைகளே, என்னை புரிஞ்சுக்கிட்டு உங்களை எவ்வளோ மிஸ் பண்ணுறேன்னு எனக்கு தான் தெரியும். ஆனால் நீ என்னை தேட மாட்டியே, என் முகம் பக்கம் திரும்பும் ஒரு ஃபோன் காலாவது. புரிஞ்சவங்க இருந்தால் ஆமேன்னு சொல்வீங்களா? எல்லாம் வாழ்க்கையில் அனுதினமும் ஒரு நேரத்தை திரிச்செடுத்து பல அலுவல்கள் முடிச்சு வீட்டுக்கு வந்தாலும் சடன்னு குளிச்சுட்டு வேகமாக ஓடி போய், ஆண்டவரை இன்னைக்கு நேரமே கிடைக்கலப்பா, வேகமாக ஓடிட்டு இருந்தேன், என்னை மன்னிச்சுக்கப்பா, இப்போ நான் வந்துட்டேன்ப்பா என்று முழங்கால் படிட்டு கர்த்தர் முகத்தை தேடி 2 வசனத்தை வாசித்து தேடுகிறவராயிருங்கள். அது உங்கள் வாழ்க்கையில் பெருத்த வெற்றிகளை கொண்டு வரும். அக்ரெசிவ்லி பர்சியூவிங் காட், ஃபர்வெண்ட்டாக கர்த்தரை நீங்கள் தேடணும். ஆமென். சோர்ந்து போயிருக்கலாம், கஷ்டத்தில் இருக்கலாம், பல துன்பத்தில் இருக்கலாம், சில வழுக்கல்கள் வரலாம், வாழ்க்கையில் சில வீழ்ச்சிகள் வரலாம். அப்படிப்பட்ட நேரங்களிலும் நீங்கள் கர்த்தருக்குள் களி கூறுங்கள். இப்படி சொன்னது 40ஆம் சங்கீதத்தினுடைய 16ஆம் வசனம் இப்படி சொல்லியது, கர்த்தரை தேடுகிற 40:16 of the book of Psalms, though all those who seek you rejoice. அவரை தேடுகிறவங்க யாருமே சோகத்தில் இருக்க மாட்டாங்களாம். இப்போ கூட மூஞ்சி அப்படியே இறங்கி சோகத்தில் இருக்கீங்கன்னா என்ன தெரியுமா காரணம்? அவரை என்ன செய்யலையா? தேடலை. அவரை தேடுகிறவர்கள் எப்படி இருப்பாங்களாம்? You rejoice and be glad in you. Let such as love your salvation say continually, the Lord be magnified. Rejoice and will be glad. நான் இப்படி சொல்ல பாரு, யாரெல்லாம் சந்தோஷமா இருக்கீங்க? நீங்க தேடுறவங்க. இப்போ அது என்ன சொன்னேன்னு கூட தெரியாமல், கை கூட தூக்காமல் அப்படி சோகத்தில் உட்காந்து பாருங்க, நீங்கள் கர்த்தரை தேடாதவங்க நானே கண்டுபிடிச்சிட்டேன். ஆமென். கர்த்தரை தேடுகிறவர்கள் சந்தோஷமாக இருப்பார்கள், களி கூறுவார்கள், மகிழ்ச்சியாக இருப்பார்கள். ஆமென். உங்கள் வாரத்தின் 7 நாளில் உங்கள் வாழ்க்கையின் வட்டத்தில் ஒரு குறிப்பிட்ட நேரத்தை கார்வு பண்ணி வெட்டி எடுத்து கர்த்தருக்காக அனுதினமும் நீங்கள் அவரை தேடுகிறவர்களாக இருந்து பாருங்கள். கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார். நேற்றைக்கும் முந்தின நாளும் நிறைய கூட்டங்கள் வேற. திருவள்ளூரில் ஒரு மாநாடு,
அதில் போய் பேசிட்டு வந்து சாயங்காலம் ஒரு கூட்டம், அதுக்கு முந்தின நாள் கோடம்பாக்கத்தில் கூட்டம், நேற்றைக்கு கூட்டமே கூட்டம். நான் ரொம்ப சோர்ந்து போயிட்டேன். 10 மணிக்கு நான் போய் பைபிளை திறந்து உட்கார்றேன், என் தலை வலிக்குது, தூக்கம் வருது. நான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், 31 வருஷம் இந்த ஜனங்களுக்கு பிரசங்கம் பண்ணியிருக்கேன்ப்பா, இன்னும் எத்தனை வார்த்தை மங்களம் பூத்து வெற்றி பூத்து நடை இப்படியே சொல்லிட்டேன், இதுக்கு மேலே எனக்கு வார்த்தைகள் கொடுத்தா தானேப்பா ஒரே சபையில் நின்று அதே மக்களுக்கு நான் பேச முடியும், என்னால் முடியுமான்னு நான் கேட்டுட்டு நான் அதோட 2:30 மணிக்கு காலையில் எழுந்து நான் என் மக்களுக்கு செய்தி ஆயத்தம் பண்ணுவேன்னு நான் படுத்துட்டேன். படுக்கும்போது கர்த்தர் சொன்னார், முடியும், இனிதான் நீ நல்லா பிரசங்கமே பண்ணுவேன். 31 வருஷம் உங்கள் கூட பேசியிருக்கேன், இன்னொரு 31 வருஷம் நான் இங்கே நின்று வேதத்தினுடைய பங்குகளை, நேரத்தின் நெருக்கடியிலும் கர்த்தர் ஒரு செய்தியை தந்தாரே, என்னோடு பேசினாரே என்று நினைத்து கர்த்தருக்கு நான் நன்றி சொல்லுகிறேன். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? நெருக்கடியான நேரங்களை கண்டிருக்கிறோம், சரீர பாடுகளை கண்டிருக்கிறோம், கெரியர் ப்ரொஃபஷனில் நெருக்கடிகளை கண்ட நேரம். உங்களுக்கு வியாபாரம், உங்களுக்கு கடை, உங்களுக்கு தொழில், உங்களுக்கு வேலை, உங்களுக்கு ஜாப். என்னுடைய வேலை நித்திய வேலை, என்னுடைய வேலை ஆவிக்குரிய பங்கு. அதில் இருக்கின்ற வேதனைகள் தனித்தன்மையானவைகள். எனக்கு முன்னே உங்களுக்கு முன்னே என்ன இருக்குன்னு எனக்கு தெரியாது, என்ன நடக்கும் என்று எனக்கு தெரியாது. இன்னைக்கு உங்கள் கூட இருக்கிறவங்க நாளைக்கு உங்களை என்ன செய்வாங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனால் ஒன்றை நான் செய்வேன், நான் கர்த்தரை தேடுவேன். எது வந்தாலும் நான் கர்த்தருக்குள்ள களி கூறுவேன். இப்படி சொல்லி முடிக்க விரும்புகிறேன். கர்த்தரை தேடுகிற பிள்ளைகள் யாரா இருக்கிறார்களோ அவங்களுக்கு டிப்ரெஷன், வரி, ஆங்ஸைட்டி, எத்தனை பேருக்கு ஒரு தைரியம் இருக்கேன், கர்த்தர் எல்லாம் பார்த்து கொள்வார், அவர் என்னை கைவிட மாட்டார், அவர் என்னை விசாரிப்பார், அவர் சொன்னதை செய்து முடிப்பார். பக்கத்தில் சொல்லுங்க, நான் அவரை தேடுவேன். பைபிள்ல மத்தேயுல உங்களுக்கு தெரியும் சொல்றார், கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர்கள். இந்த 3 பங்குல தேடுனீங்கன்னா அவர் உங்க சமீபத்தில் வருவார், அவரை நீங்கள் காண்பீர்கள், கர்த்தர் உங்களை வெற்றியாய் நடத்துவார். எனக்கு ஒரு பெரிய நம்பிக்கை இருக்கு. ஏன்னா எரேமியாவின் புஸ்தகம் 29:11 சொல்லுகிறது, for I know the plans I have for you, நான் உங்களை குறித்து வைத்திருக்கின்ற என் நினைவுகள். பக்க சொல்லுங்க, அவர் என்ன பத்தி நினைக்கிறார். ஆனா அவர் என்ன நினைக்கிறார், எனக்கு தீங்கு அவர் நினைக்கவே இல்லை. உங்களை யார் தீங்கு நினைக்கிறாங்களோ எனக்கு தெரியாது, கர்த்தர் தீங்கு நினைக்கல. ஆனா நான் நினைக்கிற எதிர்காலம் நன்மைக்குரியதா இருக்கும், தீமைக்குரியதா இருக்காரு. அப்படின்னா பரலோகத்தில் இருக்கிற தேவன் இன்னைக்கு என் முன்னாடி ஆராதிக்கிற உங்களுக்கு தீங்குகளையும் பிரச்சனைகளையும் அழிவையும் மரணத்தையும் கண்ணீரையும் கர்த்தர் பிளான் பண்ணவே இல்லை. உங்களுக்கு ஒரு பிரகாசமான எதிர்காலத்தை தான் கர்த்தர் பிளான் பண்ணி இருக்கிறார். ஆனால் வாழ்க்கையில் சில நேரத்தில் சில கடினங்கள் போனாலும் நீங்கள் கர்த்தரை தேடுகிறலா இருந்து பாருங்க, கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார். 29:11 சொல்றார், உங்க எதிர்காலம் பிரகாசமா இருக்கும். அதுக்கு ஒரு ஆமீன் சொல்வீங்கன்னு நினைச்சேன். இன்னொரு 29:11 சொல்றார், உங்க எதிர்காலம் பிரகாசமா இருக்கும். 12 இப்படி சொல்றாரு, then you will call upon me and go and pray to me and I will listen to you. பிரகாசமான எதிர்காலம் எனக்கு வேணும்னு சொல்றவங்களா ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? அப்படி எதிர்காலம் இருக்குன்னு நான் உங்களை பத்தி நினைக்கிறேன்னு நீங்க நம்புனீங்கன்னா நீங்க என்ன பண்ணுவீங்களா, நீங்க என்ன கூப்பிடுவீங்க, என்கிட்ட வந்து ஜெபம் பண்ணுவீங்க, நான் உங்க ஜெபத்தை கேட்பேன்றா. உங்க ஒரு அல்லே சொல்ல மாட்டீங்களா? ஆமென். 12 சொல்றார், you will call upon me and you will go and pray to me and I will listen to you. 13 சொல்றார், and you will seek me. நீங்கள் என்ன செய்வீங்க? தேடுவீர்கள், நீங்கள் என்ன கண்டடைவீர்கள். when you search for me with all your heart, உங்க முழு இருதயத்தோடு நீங்க என்ன தேடுனீங்கன்னா நீங்கள் என்னை கண்டடைவீர்கள். உங்க நெருக்கத்தில் நீங்க வந்து என்னை நோக்கி கூப்பிடுவீங்க, என்கிட்ட ஜெபம் பண்ணுவீங்க. உங்க எதிர்காலத்தை நான் சொல்றேன், தீமைக்குரியவைகள் அல்ல, நான் வைத்திருக்கிற நினைவு நன்மைக்குரியவைகள். எல்லாம் எனக்கு நல்லா நடக்கணும்னு விசுவாசிக்கிறவங்க இருந்தா கையை உயர்த்துங்க பார்க்கலாம். கர்த்தரிடத்துல வாங்க, அவரை நோக்கி ஜெபம் பண்ணுங்க, அவரை தேடுங்க. எல்லாத்தையும் கர்த்தருடைய நினைவுகள் தீமைக்குரிய நினைவுகள் அல்ல, நன்மைக்குரியவைகள். ஆமென். ஒரு முழு இருதயத்தோடு நீங்க தேடணும். ஸோ ஆண்டவரை நீங்க கண்டடையணும்னா ஆண்டவருடைய டிரெக்ஷன், ஆண்டவருடைய பிளான், ஆண்டவருடைய சித்தம், ஆண்டவருடைய ஃபியூச்சர் உங்களுக்கு வேணும்னா நீங்களும் நானும் ஒன்றை செய்ய வேண்டும், கர்த்தரை என்ன செய்ய வேண்டும்? தேடணுங்க. சும்மா இருக்கும்போது வீட்டில் உட்காந்து எதையாவது பண்ணி நேரத்தை வீணாக்கிற நேரத்தில் பைபிளை திறந்து
எவ்வளோ வசனங்கள் உங்களை ஆழமாக கற்றுக் கொடுத்துருக்கோம். இப்பயும் ஆழம்தான் சொல்லி கொடுக்குறோம். தொடர்ந்து படித்து விட்டு முழங்கால் படிட்டு 2 கண்ணீரெல்லாம் தொடச்சிட்டு கர்த்தரை தேடுகிற சுபாவத்தில் வளர்ந்து வந்துட்டே இருந்து பாருங்க. நேரம் கடிச்சா கொலாடியில் போய் 7 மணி நேரம் பேச வேண்டியது. ஓகே, ஒரு அல்லே சொல்ல மாட்டீங்களா? முடிக்க ஆசைப்படுகிறேன், நமக்கு நேரம் போது. ஒரு மனிதன் கர்த்தரை தேடினான். 2 நாளாகமம் 26:5, 2 Chronicles 26:5. 2 நாளாகமம் 26:5. He sought God. நான் படிக்கும்போது தூங்காமல் கவனிச்சிங்கன்னா செய்தி புரிஞ்சிடும். ஏன்னா விளக்கி சொல்ல நேரம் இல்லை. ஒரு மனிதன், ஒரு ராஜா இருந்தான். ஆமென். ஜக்கரியாவின் நாட்களில் அவன் கர்த்தரை என்ன செய்தானாம்? தேடினான். தேட மனதாக இருந்தான். Who had an understanding in the visions of God, and as long as he sought God, God made him prosper. இந்த வார்த்தையை சொல்லும்போது நல்லா கேட்டு ஆமென் சொல்லணும். எதுவரைக்கும் அவன் கர்த்தரை தேடினானோ அது வரைக்கும் அவன் செழிப்பாயிருந்தான். இன்னொரு முறை பின்னாடி இந்த வரைக்கும் ஆமென் வரும். எது வரைக்கும் அவன் கர்த்தரை தேடினானோ அது வரைக்கும் அவன் எப்படி இருந்தானா? செழுமையாயிருந்தான். அப்போ நீங்கள் புரிஞ்சுக்கலாம், கர்த்தரை தேடினா தான் செழுமையாக இருக்க முடியும் என்பது. God made him prosper. ஆமென். 26:11 இப்படி சொல்லுகிறது. He had, அவருக்கு நிறைய சத்துருக்கள். However, Uzziah had an army of men fighting who went out to war by companies according to the number of their roll as prepared by Jael the scribe and Messiah the officer under the hand of Hananiah one of the king's captains. அப்படின்னா என்ன புரிஞ்சுக்கணும்னா, இந்த உசியா ராஜாவுக்கு வல்லமையான சில சத்துருக்கள் இருந்திருக்கிறார்கள். ஆமென். ஆனால் எதுவரைக்கும் உசியா கர்த்தரை தேடினானோ எல்லா சத்துருக்களையும் கர்த்தர் முடிச்சார். எப்பொழுது அவன் நீங்க தேடுறீங்களோ, நான் சொல்றேங்க, உங்களை எவன் என்ன பண்ண நினைச்சாலும் அது வாய்க்காது. உங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற ஆயுதங்கள் வாய்க்காமல் போகும். ஆண்டவர் அவனை என்ன செய்தாராம்? செழிக்க செய்தார். அவனை செழிக்க செய்த பங்குல கர்த்தர் கொடுத்த காரியம். கர்த்தரை தேடுறவங்களும் அவர் ஆமென் சொல்ல பார்க்கலாம். இப்படி முடிச்சலாம். தேடினா நீங்க என்ன செய்வீங்க? செழிப்பீங்க. அந்த செழிக்கும் பாதையில் உங்களுக்கு ஏதாவது சத்துருக்கள் இருந்தா உங்க யுத்தங்களை கர்த்தர் ஜெயமா முடிச்சிருவார். ஒரு 3 பேரை தடிய தேடுவதில் மட்டும் சோர்ந்துராத அப்படின்னு 8ஆம் வசனம் இப்படி சொல்லுது. 26:8 சொல்லுகிறது. And also the Ammonites brought tribute to Uzziah. His fame spread as far as the entrance of Egypt, for he became exceedingly strong. முதல்ல நம்ம படிச்சோம், அவர் கர்த்தரை தேடினாரு. தேடுறவங்களை கர்த்தர் எப்படி வைப்பாராம்? புகழா வைப்பாராம், ஸ்ட்ராங்கா வைப்பாராம். ஆமென்லாம் சொல்ல மாட்டீங்கன்னு 9ஆம் வசனத்தை சொல்றாரு. 9ஆம் வசனம் தேடுறவங்களுக்காக இந்த வசனம். 9ஆம் வசனம். Uzziah built towers in Jerusalem at the corner gate, at the valley gate, at the corner buttress of the wall, then he fortified them. இப்படி சொல்றேன். ஆண்டவரை தேடின உசியா செழித்தான். சொல்றதுக்கெல்லாம் ஆமென் சொல்லேன். யுத்தங்களை ஜெயித்தான், சத்துருக்களை ஜெயித்தான், செழுமையா இருந்தான், பட்டணங்களை கட்டினான், வீடுகளை கட்டினான், கோபுரங்களை கட்டினான். ஒரு அல்ல சொல்ல மாட்டீங்களா? எக்ஸீடிங்லி ஸ்ட்ராங் ஆயிட்டான். ஆண்டவரை தேடினீங்கன்னா ஆண்டவர் சும்மாலாம் உங்களை வைக்க மாட்டாருங்க. உங்களுக்கு தெரியாமலே சத்துருக்களை முடிக்கிற கிருபை கொடுப்பாரு. கட்டுவீங்க, நாட்டுவீங்க, சாதிப்பீங்க. எல்லாம் சொல்ல மாட்டீங்க. அவருடைய தரிசனங்கள் நிஜமாயிட்டு. He built stuff. அவருடைய கனவுகள் எல்லாம் மெட்டீரியலைஸ் ஆயிடுச்சு. எதெல்லாம் கட்டணும்னு நினைச்சாரோ கட்டி முடிக்கிற கிருபை கர்த்தர் கொடுத்தார். 15ஆம் வசனம் இப்படி சொல்லுது. He started inventing stuff. Uzziah built, he made devices in Jerusalem invented by skillful men. Invention, அறிவாற்றல். காலையில நான் பார்க்குற பார்வை, தேடுனீங்கன்னா அறிவு கொடுப்பாருங்க, கண்டுபிடிப்பீங்க, என்டர்பிரூனர்ஸ் ஆயிடுவீங்க, இன்வென்ட் பண்ணுவீங்க. உங்க கம்பெனியில் யாருக்கும் அந்த பிரச்சனை சால்வ் பண்ண தெரியாது, நீங்க பூந்து அதை முடிப்பீங்கன்னா. ஆமென்லாம் சொல்ல மாட்டீங்களா? புது புது கருவிகளை கண்டுபிடிக்க தொடங்கினார். 15ஆம் வசனம். அவனுடைய புகழ் தேசம் எங்கும் பரவ தொடங்கியது. எங்கும் அவனை குறித்து கேட்க தொடங்கினார்கள். He was marvelously helped until he became strong. புகழ் பெற்றான், கண்டுபிடித்தான், சாதித்தான். தொழில், கட்டுவது, வியாபாரம். இருக்கீங்களா? எல்லாத்துக்கும் ஒரே ஒரு காரணம் என்னங்க? ஆழமான செய்தி. இதுக்கு மேலே உங்களை புரிய வைக்க எனக்கு தெரியல. லாஸ்ட் பார்ட் அந்த 15ஆம் வசனம். until he became very strong. எத்தனை பேர் ஸ்ட்ராங்காக இருக்குன்னு நினைக்கிறீங்க?
இந்த ஸ்ட்ராங்கை சொல்லலை. வாழ்க்கையில், தொழிலில், ஊழியத்தில், வியாபாரத்தில் கடவுள் உங்களை ஸ்ட்ராங்காக பண்ணிகிட்டே வருவார். எது வரைக்கும் நீங்கள் கர்த்தரை தேடுகிற வரைக்கும். ஒரு சொல்ல மாட்டீங்களா? He became very strong. அதில் எனக்கு என்னன்னா, அந்த முதல் நம்ம வாஸ்த வசனம், எது வரைக்கும் அவன் தேடினானோ அது வரைக்கும் அவன் செழுமையாயிருந்தான். நம்ம கொஞ்சம் மாற்றி போட்டுமா? எது வரைக்கும் அவன் தேடலையோ அது வரைக்கும் ஆண்டி ஆனான். ஆமீன் வரல பாருங்க. அப்போ வாழ்க்கையில் இறக்கத்தை காண்றேன்னா என்ன அர்த்தம்? நம்ம தேடுறதுல குறைஞ்சிருக்கோன்னு உசியாவின் வாழ்க்கை எனக்கு சொல்லி கொடுக்குது. எது வரைக்கும் நான் தேடுறானோ அது வரைக்கும் அவன் எப்படி இருந்தானா? செழுமையா இருந்தான். யுத்தத்தை ஜெயித்தான், சத்துருக்களை ஜெயித்தான், கண்டுபிடித்தான், சாதித்தான். அப்புறம் என்ன ஆச்சுன்னா எல்லாம் வெற்றி ஆயிடுச்சு பாருங்க. உசியா ராஜா நல்லா ஆயிட்டார். கற்றார், சாதிக்கிறார், யுத்தம் முடியுது, ஜெயம் முடியுது, கண்டுபிடிக்கிறார், கோட்டைகளை கட்டுறார், டவரை கட்டுறார். எல்லாம் வந்த உடனே தலைவர் பார்த்தார், இனி நம்ம என்ன அவரை தேடுறது அப்படின்னு. கடவுளுங்க எல்லாம் கொடுப்பாருங்க. வாங்க வாங்க, தேடுறதை என்ன செய்யாதீங்க, விட்டுறக்கூடாது. இவருக்கு வந்த பிரச்சனை சொல்லிடுறேன். இவர் தேடினார், நல்ல மனுஷன் தேடினார். தேடினோடனே கடவுள் வெற்றி கொடுக்குறார், சத்ருவை ஜெயிக்கிறார், எல்லாம் கொடுக்குறார். இது வந்தோடனே நம்மளுக்கு இருக்கிற பிரச்சனை என்னன்னா, அவரை விட்டார். ஆனால் ஒன்று சொல்லிடுங்க, அவரை விட்டு அவர் உங்களை விட்டுருவார். இது உசியாவுக்கு நடந்துச்சு. ஆமேன். மீண்டும் உங்களுக்கு பார்த்து சொல்கிற நேரம் நமக்கு இல்லை. எந்த அளவுக்கு நீங்கள் தேடுகிறீர்களோ அந்த அளவுக்கு நீங்கள் நலமாக இருப்பீர்கள். தேடுவதை நிறுத்தி ஒரு காலம் போயிட்டீங்கன்னா, சீசன் மாறி வரும் உலகத்தில், அந்த மாறி வரும் உலகத்தில் மாற்றங்களுக்கு ஏற்ற உயரங்களில் நீங்கள் நிற்க முடியாமல் தத்தளித்து போவதனால காலங்கள் மாறும், சூழ்நிலை மாறும் போதும் தேவனை தேடுவதில் நிலையாகவே நீங்கள் இருந்திட வேண்டும். நல்ல ஒரு அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? We must never stop seeking God. Amen. Hallelujah. Praise the Lord. எத்தனை பேர் உங்களை கடவுள் எவ்வளோ ஆசீர்வதிச்சாலும் ஆண்டவரை, ஏன்னா அவரை தேடின வரைக்கும் கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார். திரும்பி நீங்கள் பின்னாடி போய்விடவே கூடாது. ஆமென். மீண்டும் நீங்கள் துவங்கும் போது என்ன ஒரு டெண்டர் ஸ்பிரிட்டோடு கர்த்தரை தேடினீங்களோ, அவ்வளோ உயரங்கள் வரும்போதும் அதே நிலையில் வந்து, அப்பா இதெல்லாம் உமக்கு நீ தந்ததான காலையில் கர்த்தரை தேடி அவருடைய சமூகத்தில் நிற்கும் பாக்கியங்களை உங்கள் வாழ்வில் வளர்த்து கொண்டு வாழ கர்த்தர் உங்களுக்கு கிருபை தருவாராக. எல்லாம் நீங்கள் தான் செஞ்சீங்க. வளர வளர தேடுவதை குறைக்காம தேடிக்கொண்டே இருங்க. ஏசாயா 51:1 படிச்சுட்டு என் செய்தியை முடிக்கிறேன். உங்கள் வீடுகளுக்கு போகலாம். வரப்போகிற இந்த அக்டோபர் மாதத்தில் நம்புகிறேன் கர்த்தர் பெரிய காரியங்களை உங்கள் வாழ்வில் செய்வார். ஆமென். லிசன் டு மீ யூ ஹூ ஃபாலோ ஆஃப்டர் ரைச்சியஸ்னஸ். நீதியை பின்தொடர்கிறவர்களே, நான் சொல்வதை கவனமாய் கேளுங்கள். You who seek the Lord, யாரெல்லாம் கர்த்தரை தேடுகிறீர்களோ, look to the rock from which you were hewn and to the hole of the pit which you were dug. கர்த்தரை தேடுகிறவர்களே என்று சொல்லி உங்களை பாறையிலிருந்து நான் வெட்டி எடுத்தேன்றார். எதுவுமே தெரியும், உங்களை கர்த்தர் உருவாக்கி வணைந்து இந்த பூமியில் வச்சிருப்பதை எதற்காக? நீங்கள் கர்த்தரை தேடணும். உசியாவின் ராஜாவின் வாழ்க்கை சொல்லுகிற, அவன் தேடுவதை நிறுத்திய போது அவன் யுத்தங்கள் எல்லாம் அவனுக்கு திரும்ப தோல்வியாக வர தொடங்கி. கீழே படிச்சுட்டே வந்தீங்கன்னா தோல்விகளை தழுவத் தொடங்கினான். தோல்விகள் இல்லாத ஒரு வெற்றி வாழ்க்கையை இந்த பூமியில் வாழ்ந்து ஜெயமாக முடிக்கணும்னா நீங்களும் நானும் அனுதினமும் என்ன சொல்கிறாங்க, 1 கோடி செல்வம் தந்தாலும் 50 வீடு கொடுத்துட்டார், 50 காரை கொடுத்துட்டார், எல்லாம் நல்லா நடக்குது, ஓரமாக வச்சுட்டு முழங்கால் படிட்டு காலையில் அவரை தேடி, இவைகளெல்லாம் நீர் தான் தந்தீர் ஆண்டவரே, இதெல்லாம் எனக்கு பெருசல்ல, அதிகாலமே தேடுகிறேன், ஆர்வமுடன் நாடுகிறேன். எழுந்து நிற்போமா? அதிகாலமே தேடுகிறேன், ஆர்வமுடன் நாடுகிறேன், நாடுகிறேன். என் தேவனே, என் இயேசுவே, உம்மையே நேசிக்கிறேன். என் இயேசுவே, உம்மையே நேசிக்கிறேன். என் உள்ளமும்
என் உடலும் உமக்காகத்தான் ஏங்குதையா, என் உள்ளமும் என் உடலும் உமக்காகத்தான் ஏங்குதையா, ஏங்குதையா. என் தேவனே, என் இயேசுவே. எல்லாரும் கரங்களை மேல உயர்த்தி கண்களை மூடி நேசிக்கிறேன் துணையாளரே, உம் சிறகின் நிழலில் தானே களி கூறுவேன். துணையாளரே, உம் சிறகின் நிழலில் தானே களி கூறுவேன், களி கூறுவேன். என் தேவனே, என் இயேசுவே, உம்மையே நேசிக்கிறேன். ஜீவனுள்ள நாட்களெல்லாம் ஸ்தோத்தரிப்பேன், துதி பாடுவேன். ஜீவனுள்ள ஸ்தோத்தரிப்பேன், நான் துதி பாடுவேன். கரமுயர்த்தி துதி பாடுவேன். என் தேவனே, என் இயேசுவே, உம்மையே நேசிக்கிறேன். உலகமெல்லாம் மாயையா, உம்மன்பு தான் மாறாதையா. உலகமெல்லாம் உம்மன்பு தான் மகாராதையா, மகாராதையா. என் தேவனே, என் இயேசுவே, உம்மையே. எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஆஹா ஆஹா அல்லேலூயா, ஆஹா ஆஹா அல்லேலூயா, ஆஹா யேசுவா அல்லேலூயா, ஆஹா. உசியா கர்த்தரை தேடினான், அவன் தேடின வரைக்கும் அவன் யுத்தங்கள் ஜெயம். கட்டினான், கண்டுபிடித்தான், சாதித்தான். கொஞ்சம் தூரத்தில் அவன் தேடுவதை நிறுத்தினான், வீழ்ச்சிகள் வரத் தொடங்கிட்டு. எத்தனை பேர் இன்னைக்கு வாஞ்சிக்கிறீங்க, என் வாழ்க்கை, என் குடும்பம், என் செல்வம், என் தூரங்கள், என் எதிர்காலம், என் கெரியர், எதுலையுமே வீழ்ச்சிகள் வராம நான் எல்லாத்தையும் மேற்கொண்டு ஜெயித்து ஜெயித்து வாழணும். ஒரே ஒரு ரகசியம்தான், கர்த்தரை தேடுங்கள். அவரை தேடுகிறவர்களை கர்த்தர் கைவிட மாட்டார். தாயும் தகப்பனும் கைவிட்டாலும் கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். அவரை தேடுவேன்னு சொல்றவங்க ரெண்டு கரங்களை உயர்த்தி ஒன் லாஸ்ட் டைம் அதிகாலமே தேடுகிறேன், ஆர்வமுடன் நாடுகிறேன். அதிகாலமே தேடுகிறேன், நான் நாடுகிறேன், அதிகாலமே தேடுகிறேன், ஆர்வமுடன் உம்மை நோக்கி பார்ப்பதுதான் எங்க வாழ்க்கையின் நோக்கம்பா. நீங்க நோக்கி பார்த்த வரைக்கும் எங்களை குறித்து வச்சிருக்கிற தாட்ஸ், நினைவுகள் கூட தீமைக்குரியவைகள் அல்ல, நன்மைக்குரியவைகள். ஆனா நீ என்னிடத்துல வந்து ஜெபம் பண்ணணும், நான் அந்த ஜெபத்தை கேட்பேன்.
நீ என்ன தேடணும், நான் உன்னை வாழ வைப்பேன். என்ன ஒரு தெய்வம் நீர். நாங்கள் உங்ககிட்ட வரணும்னு ஆசைப்படுறீங்களேப்பா, நாங்கள் வருவோம், நாங்கள் நிற்போம், உம்மை தேடுவோம்ப்பா. எல்லாம் நீங்கள் எங்களை குறித்து நல்லா தான் நினச்சிருக்கீங்க. For the plans I have for you is not to harm you, but to give you hope and a great future. But you must come to me, listen to me, pray unto me, seek me, and then I will keep blessing you. உம்மை தேடுவதில் நாங்கள் குறைஞ்சிருந்தா எங்களுக்காய் மனம் இறங்குங்கப்பா. நீங்கள் எங்களை வாஞ்சித்தீங்க, நாங்கள் கூட இருக்கணும்னு ஆசைப்பட்டீங்க. நாங்கள் எங்கள் வழிகளில் போயிடக்கூடாது. எல்லாரும் அப்படியே கரங்களை உயர்த்தி முடிப்போமா? உம்மோடு இருப்பதுதான் என் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வது தான் என் இதயத்தின். நல்ல ஆண்டவரே, இந்த நாளுக்காய் நன்றி. எங்க ஜீவிய காலமெல்லாம் உம்மையே நாங்கள் தேடுவோம், அனுதினமும் தேடுவோம். காலையில், மதியானம், சாயங்காலத்தில் தேடுவோம். உம்மை ஆராதிப்போம், ஜெபிப்போம், உம்மை துதிப்போம். ஆண்டவரே நன்றி சொல்லி எங்களை தாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகி தேவனுடைய அன்பு, பரிசுத்தாவின் ஐக்கியம் நம் அனைவரோடும், எல்லா பரிசுத்தவான்களோடும், திருச்சபையோடும் கூடி வந்த அனைவரோடும் இன்றும் என்றும் இருப்பதாக. யூ ஹேவ் a wonderful Sunday. Thank you. தள்ளப்பட்ட கல் கட்டிடம் தாங்கிடும் மூளை கல்லாயிற்று. தள்ளப்பட்ட கல் கட்டிடம் தாங்கிடும்